Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தைரியமாய் இருங்கள். என்ன நடந்தாலும் தைரியமாய் இருங்க. இந்த காலவேளையிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் தெளிவாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தைரியமாய் இருங்க. ஏன் சோர்ந்து போயிடுங்க? பார்த்துடலாமே என்னதான் நடக்க போகுது. ஏனென்றால் நீங்கள் தனிமையாய் சண்டை போடுவதில்லை, தனிமையாய் சந்திப்பதில்லை. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். என்ன நடந்தாலும் பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம். தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, 2 நாளாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாரு எவ்வளவு பெரிய ஆளு என்ன நடத்துவாங்கன்றது பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர், உங்களோடு துணை இருக்கிறவர் தேவன் என்பதை மறந்துடாதீங்க. தைரியமா இருங்கன்னு சொல்றேன். நீங்க தைரியத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. கோழை அல்ல. நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறவன் கோழையா இருக்க முடியாது, கோழையா இருக்கிறவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தேவன் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் மேல ஒரு திட்டம் வைத்து தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு, உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவன் செத்த பாம்பு, பல்லு புடுங்கின பாம்பு, கிழட்டு சிங்கம், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. எதிராளி எதையும் செய்ய முடியாது உங்க வாழ்க்கையில. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த சின்ன இந்த கருப்பு எறும்பு சொல்லுவாங்க தெரியுமா? சிலவங்க சாமி எறும்புன்னுவாங்க, அப்புறம் கருப்பு எறும்புன்னுவாங்க. அது மேல ஏறும்பொழுது பாத்தீங்கன்னா இருக்கும், ஒரு மாதிரி கூசுற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஆனா அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. அது போலதான் இந்த பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் பயமுத்துற மாதிரி வரும், இல்லைன்னா ஏதோ கவிழ்த்து போட மாதிரி வரும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி வரும். என் அன்பான தேவ பிள்ளைகளை, ஆனா வராது. உங்க வாழ்க்கையில் அது நடக்கவும் நடக்காது. ஏனென்று சொன்னால் உங்களோடு துணை இருக்கிறவர் கர்த்தர், உங்களோடு பாதுகாப்பா இருக்கிறவர் கர்த்தர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர், உங்களோடு துணை நிற்கிறவர் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். The Lord of host is with you. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில தைரியமாயிரு என்று சொல்லுகிறார். தைரியமா இருங்க. ஹலோ பிரதர் சிஸ்டர், தைரியமா இருங்க. தங்கச்சி தம்பி, அன்பு பிள்ளை, தைரியமா இரு. ஒன்னும் குடி முடிவு போல, ஒன்னும் வாழ்க்கையே முடிஞ்சு போல. என்ன ஆச்சு? லவ் ஃபெயிலியரா? விட்டுருங்க. கர்த்தர் நல்ல காரியங்களை வச்சிருக்கிறார் உங்களுக்காக. இது நடக்கலையே, நான் எவ்வளவு நேசிச்சேனே, என்னை நம்பலையே, என்னை விட்டுட்டானே போட்டோம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் வாழ்க்கையை முடிச்சிடணும், இல்லைன்னா அப்படியே டிப்ரெஷன்ல போகணும்னு ஒன்றும் இல்லையே. எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா திருப்பி எழுதி பாஸ் பண்ணிடலாம். முடியாத காரியமா என்ன சொல்லுங்க? என்னதான் ஆச்சு? எல்லாம் தேவனால முடியும், மனுஷனால கூடாததான் தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்லுது. ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கவலைப்பட்டது போதும், கண்ணீர் சின்னது போதும். தைரியமா இருங்க. சொல்றல, சரிங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே தங்களுடைய சூழ்நிலை நினைத்து வாடி போய் ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கலாம். என் தேவரீர் இந்த காலை வேளையில ஆண்டவரே அன்பு பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களை தைரியமாய் நிறுத்த வைங்கப்பா. என் தேவரீர் உலர்ந்த எலும்புகளை ஒரு பெரிய சேனையாய் ஆண்டவரே உம்மால நிற்க வைக்க கூடுமானால், ஆண்டவரே பயந்து போன கிதியோனை ஒரு சேனை தலைவனாய் மாற்ற முடியுமானால், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரே நீர் பலசாலிகளாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் உம்மால மாற்ற முடியும் ஐயா. என் அன்பு பிள்ளைகளை நீ இந்த காலவேளையில் அப்படியே பலப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். நீ தீர்க்க தரிசனமாய் பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீர். நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா, இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும்.
ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிரைஸ் பீ டு காட்.